ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோலங்க நான் எப்படியெல்லாம் வந்து கிராசரிஸ் ஆர்கனைஸ் பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. கிராசரிஸ் வாங்குறது அப்படின்னாவே ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட இல்ல 4 மந்த்ஸ் கிட்ட வர மாரி தாங்க நான் பிளான் பண்ணி வாங்குவேன். துவரம் பருப்பு, அதுக்கப்புறமா உளுந்து, பச்சை பயிறு இது மட்டும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியான குவான்டிட்டில வாங்குவேங்க. மீதியெல்லாம் வந்து ஆவரேஜான ஒரு குவான்டிட்டில தான் வாங்குவேன். சிறுதானியத்த பொறுத்த வரைக்குங்க, இப்போலாம் வந்து 1/2 கிலோ அப்படி இல்லன்னா 1 கிலோ இதுக்கு அதிகமா வந்து வாங்குறது இல்லைங்க. அப்படி வாங்கினோம் அப்படின்னா, நான் எப்படி தான் வந்து அத ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வண்டு வந்துருதுங்க. மேக்ஸிமம் வந்துங்க நான் ரீஃபில் பண்ற எல்லா சம்பளத்தையுமே வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ உளுந்து என்கிட்ட கொஞ்சம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, நான் அந்த உளுந்தையும் அந்த புது உளுந்தையும் மிக்ஸ் பண்ணிற மாட்டேங்க. எப்பவுமே வந்து அது தனியா வந்து ஒரு கவர்ல போட்டு கட்டி வச்சுட்டேன் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் யூஸ் பண்ணும்போது பழசு இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி தான் நான் எல்லா கிராசரிஸ் ரீஃபில் பண்ணும்போதுமே, பழசு இருக்குது பார்த்தீங்களா, அத வந்து கவர்ல போட்டு தனியா கட்டி எடுத்து வச்சுருவேன். அத வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் புதுசு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம பழசையும் புதுசையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாலும், அதனால வந்து சீக்கிரம் வண்டு வந்துருங்க. அதனால நான் இந்த மாரி தான் பண்றது. நானுங்க இந்த வேப்பந்தழை, அப்புறமா வந்து வரமிளகாய் எல்லாமே இப்ப வந்து ஸ்டோர் பண்ணி பார்த்தேன். முக்கியமா இந்த கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமா வண்டு வந்துரும் இல்லைங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னா, வெயில்ல தாங்க ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவ வந்து காய வச்சு, அதுக்கப்புறமா மறுபடியும் சம்படத்தில மாத்தி எடுத்து வச்சுடுறேன். இது தாங்க வந்து கொஞ்சம் வந்து எனக்கு அந்த வண்டு வராம ஹெல்ப் பண்ணுது. இந்த கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் பொறுத்த வரைக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி நம்ம வெயில்ல வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாவே, வண்டு வராம இருக்கும். நம்ம என்னதான் 1/4 கிலோ வாங்குனாலும் சில சமயங்கள்ல தீர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம இந்த வெயில்ல வச்சு எடுக்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷனா இருக்குங்க. எனக்கு இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல போட்டு டம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்காதுங்க. ஏன்னா, நம்ம நான் எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன ரெஃப்ரிஜிரேட்டர் தாங்க. எல்லாத்தையும் தூக்கி அதில வச்சோம் அப்படின்னா, அப்புறம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது அது அத விட வந்து பெரிய வேலையா ஆயிடும். அதனால நான் இந்த மாரி தான் பண்ணுறதுங்க. அதே மாதிரிங்க சிறுதானியத்த பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட்டான ரொம்ப வெயில்ல வைக்காமங்க, இள வெயில்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே, அதுவே வந்து அந்த செல்லு பிடிக்கிறது வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க. நானும் வந்து அதில வரமிளகா, வேப்பந்தழை என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா, இதுதான் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா அப்படியே போயிட்டுருக்குங்க இப்போ வரைக்கும். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு நான் பண்ணல அப்படின்னா, எப்பவுமே எனக்கு கை குடுக்குற ஒண்ணு வந்துங்க, பாப்கார்ன் சீடுங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எப்போனாலும் பாப்கார்ன் வந்து வீட்லயே போட்டு ஸ்நாக் இல்லாத டைமில குட்டீஸுக்கு குடுத்துர்லாம். நான் வெள்ள ரவை, அப்புறமா வந்து சேமியா, நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குறத வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட ஆகுதுங்க. எந்த விதமான ஒரு சேமியாவும் வாங்குறதில்ல. வெள்ள ரவையும் வாங்குறது இல்லைங்க. கோதுமை ரவை மட்டும் தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த சேமியா, அதுக்கப்புறமா வந்து ரவை இதனால பெரிய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இல்லைங்க. நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அது வீட்ல இருக்கிற யாருக்குமே அவ்வளோக்கா பிடிக்கிறதில்ல. நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, அப்படி செய்ய டைம் இல்ல. நம்ம இதுதான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறப்ப, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் இந்த பனானா பேன் கேக் அப்புறம் அப்படி இல்லன்னா வந்து ஒரு வெஜிடபிள் போட்டு ஒரு ஆம்லெட் இந்த மாரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு 6 மந்த்ஸ் கிட்டயே நான் அது வாங்குறதில்ல. அதுக்கு பதிலா டக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலே, இந்த மாதிரி பேன் கேக் இந்த மாதிரி தான் பண்ணிர்றதுங்க. வீட்ல எனக்கு மட்டும் தாங்க ரவா அப்படி இல்லன்னா சேமியா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப நானும் அத நிறுத்திட்டேன் அப்படிங்கிறதுனால, ஒரு ஆல்டர்னேட்டிவா அவல் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். இப்பங்க என்னெல்லாம் வந்து கிராசரிஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? இப்ப மேல இருக்கிற ரோ ஃபுல்லா பல்க்கா வாங்குவோம் பார்த்தீங்களா? துவரம் பருப்பு அந்த இதெல்லாம் வந்து மேல இருக்கிற ரோல வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேங்க. இதாங்க என்கிட்ட இருக்கிற பெரிய சம்படம். ஒரு 4 கிலோ கிட்ட பிடிக்குங்க. இதில வந்து கோதும மாவு வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து துவரம் பருப்பு இருக்குங்க. அடுத்த சம்படத்தில பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ள உளுந்து. அடுத்து இந்த சம்படத்துலங்க பொட்டுக்கடலை. அதுக்கப்புறமான சம்படத்துலங்க பச்சை பயிறு. அப்புறங்க வீட்லயே அரைச்ச மல்லித்தூளுங்க. நான் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியுங்க. இன்ஸ்டன்ட்டா கிடைக்கிற எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் வீட்லயே பண்ணிடுவேங்க. இது வந்து வீட்லயே அரைச்ச ராகி மாவுங்க. இது எல்லாத்தையுமேங்க அந்த மேலே ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஷெல்ஃபில தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேங்க. என்ன பொறுத்த வரைக்குங்க ஒரு கிளாஸ் கண்டெய்னரா இருக்கட்டும், அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், அதை விடவே வந்து இந்த மாதிரி சம்படத்த தான் மெயின்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வாஷ் பண்ணி வைக்க அந்த பளபளப்பு வந்து இந்த சம்படத்தில் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதுவே கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஹேண்டில் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கீழே விழுந்து உடஞ்சிரும்.
இதுவே சம்பளம் அப்படின்னா அது எவ்வளோ அடி வாங்கினாலும் நல்லா தாங்கும் பார்த்தீங்களா. அதனால் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். அப்படியே கீழே இருக்க சம்பளத்தை பார்க்கலாங்க. இது வந்து ரைட் சைடு இருக்கிற ஷெல்ஃபில் இருக்கிற சம்பளங்கங்க. இது வெந்தய பொடிங்க. காலையில் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க. மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கலாங்க. இது பச்சை பட்டாணிங்க. அதுக்கப்புறமா வெந்தயம், பாசிப்பருப்புங்க, அப்புறமா வந்து வெள்ளை சுண்டலுங்க. இது வெள்ளை சோளங்க. இந்த வெள்ளை சோளத்தில் வந்து தோசை ஆட்டி சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கருப்பு சுண்டல். இது திணை அரிசிங்க. பேக் சைடில் இருக்கிற சம்பளம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் தோசைக்கு யூஸ் பண்ணுற அந்த சிறுதானியம் இதெல்லாம் தான் அந்த பின்னாடி ரோ ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் ஒரே மாதிரி எல்லாத்தையும் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தேடுற வேலை இருக்காது அப்படிங்கிறனால இந்த மாதிரி தாங்க வச்சுருக்கேன். இதில் வந்து கோதுமை இருக்குங்க. இந்த முழு கோதுமைங்க நம்ம ஊற வச்சு தோசை சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக வந்து நான் எப்போ வந்து கோதுமை வாங்கினாலும் தனியாக வந்து 1 கிலோ எடுத்து வச்சுப்பேங்க. அடுத்த சம்பளத்துலேங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குங்க. இந்த சிறுதானியம்லாம் வாங்கியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்கிட்டேயே ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்லைங்க, கொஞ்சம் இளவெயிலில் வச்சு வச்சு எடுக்கிறனால அது அப்படியே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்பு இருக்குங்க. பழைய கம்பு கொஞ்சம் இருந்ததுங்களா, அதனால் வந்து கவரில் கட்டி வச்சுருக்கேன். இது நாளைக்கு கூழ் வைக்கும்போது ஃபஸ்ட்டு அதை தீர்த்துட்டு அதுக்கப்புறமா புதுசு எடுத்து யூஸ் பண்ணிக்குவேங்க. இது வந்து அந்த சிவப்பரிசிங்க. அடுத்த சம்பளத்துலேங்க அந்த வரகு, அதுக்கப்புறமா சாமை, குதிரைவாலி இருக்குங்க. இது வந்து எனக்கு அந்த டிஃப்ரென்சேஷனே தெரியறதில்லைங்க. இது எந்த அரிசி அப்படிங்கிறதுக்கான அந்த டிஃப்ரென்சேஷன் தெரியறது இல்லைங்களா, அதனால நான் இது கவரில் தாங்க இப்போதைக்கு எல்லாத்தையும் அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த கவரில் வந்து மார்க்கரில் கடையில் எழுதி கொடுக்குறாங்களா, அதை வச்சு தாங்க அப்படியே ஓட்டிகிட்ருக்கிறேன். இது தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குலாம் என்கிட்ட சம்பளமும் இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்த கடைசி சம்பளத்தில் பச்சரிசி வச்சுருக்கேங்க. இது வந்து ரெகுலராக எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி திங்ஸ் வந்து இந்த லெஃப்ட் சைடு ஷெல்ஃபில் வச்சுருப்பேங்க. டீத்தூள், அதுக்கப்புறமா சர்க்கரை. அடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா கடுகு இருக்குங்க. இந்த சம்பளத்தை பொறுத்த வரைக்குங்க நம்ம அந்த மூடியிலேருந்து பார்த்தாவே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியலைங்க. ஈபேன்னு சொல்லி எப்படி ஃப்ளிப்கார்ட்லாம் ஆன்லைன் ஸ்டோராக இருக்குது, அந்த மாதிரி வந்து இந்த ஈபேன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததுங்க. அப்போ வந்து நான் இந்த செட் ஆஃப் வந்து இந்த 6 கண்டெய்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வாங்கினேங்க. அதில் வந்து ஒரு 7 இயர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னி வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் கீழே போட்டேன் அப்படின்னா கூட அந்த சம்பளம் வந்து நார்மலான சம்பளம் கூட அது எங்கேயாவது லைட்டாக கூட ஒடுக்குழுந்த மாதிரி ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குங்க இன்னி வரைக்கும். இந்த மல்லித்தூள், சாம்பார் தூள்லாம் நான் வீட்டில் அரைச்சதுக்கப்புறமாங்க அதை வந்து சின்ன சம்பளத்தில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அளவாக எடுத்து வச்சுப்பேன். பெரிய சம்பளத்துலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ்லாம் போயிடுங்க. நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் வண்டு வந்துடும். ஏதாவது தண்ணிக்கு இது ஏதாவது பட்டுருச்சுன்னா கூட. அதனால சின்ன சம்பளத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அளவாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டினது பார்த்திங்க அப்படின்னா பவுடர் சுகருங்க. நான் மிஷினில் கொடுத்தே அரைச்சி வாங்கி வச்சுட்டேங்க. ஏன்னா அடிக்கடி ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குங்களா, அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது ஜலிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. அடுத்து வந்து சாம்பார் தூளுங்க. இது வந்து சீரக சம்பா அரிசிங்க. அடுத்த சம்பளத்துலேங்க கொள்ளு பருப்பு இருக்குங்க. அடுத்து ஒரு சின்ன டிப்புங்க. நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாங்க, அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்குங்க கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நானே இதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாங்க ரியலைஸ் பண்ணேன். நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம சம்பளத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னாங்க அப்படியே அது வந்து அந்த சம்பளத்தை வந்துங்க அரிச்ச மாதிரி ஆயிடுது. அடியெல்லாம் வந்து துரு அப்படியே ஃபுல்லாக ஏறிடுதுங்க. இந்த மாதிரி நான் 2 சம்பளத்தில் ஒரு சம்பளத்தில் மாற்றி வச்சுங்க, அடுத்து இன்னொரு சம்பளத்தில் மாற்றி வச்சு பார்த்தா இந்த 2 சம்பளமேங்க அடியில் நல்லா அப்படியே ஃபுல்லாக துரு ஏறிடுச்சுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரையை வந்து கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்பூனுமே வந்து வுட்டன் ஸ்பூன் வச்சுக்கோங்க. நம்ம அம்மாக்கள்லாம் வந்து எப்பவுமே வந்து பாத்திரத்தையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கும்போது நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது திட்டியிருப்போம் பார்த்தீங்களா, ஏம்மா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் பாத்திரமே வாங்கிட்டுருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். இன்ஃபேக்ட் நானே வந்து நிறைய தடவை கேட்டிருக்கேன், இருக்கிறதே போதுமா கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து எனக்கே அந்த பாத்திரத்துங்களை எங்கேயாவது போனேன் அப்படின்னா அந்த நின்று வாங்குகிறோமோ இல்லையோ நின்று பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பாத்திரங்கள் மேலே ஒரு லவ்வாகவே மாறிடுச்சுன்னு சொல்லணும். அந்த கடைசியாக 2 சம்பளம் காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
அந்த காது வச்ச மாதிரி இருக்கும் அதில். அந்த அதாவது ஹேண்டிலோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 சம்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன்றில் வந்துங்க இந்த சர்க்கரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேங்க. அது வந்து அப்படியே அந்த கிளிப்பிங்லேருந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. அதனால் நான் இப்போது காட்டுறேன். காஃபி லவ்வர்ஸ் எல்லாம் நாங்கள் இல்லைங்க. எங்களுக்கு டீயா, காஃபியா அப்படிங்கும்போது நாங்கள் டீ தான் மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். யாராவது வந்தாங்க அப்படின்னா, டக்குனு போடுற ஒன்றுனா எல்லாருக்குமே வந்து காஃபி தாங்க. அதனால் வந்து அந்த லெவிஸ்டா காஃபி தூள் தான் இப்போதைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குங்களா, அதனால் அது ஒரு சரம் வாங்கி அதையும் ஒரு சம்படத்தில் போட்டுங்க. அதை எப்போவுமே அதை ஓடிஜி மேலேயே வச்சுக்கிறது. அப்புறங்க மீதி இருக்கிற கிராசரிஸ் அப்படி இல்லைன்னா நான் ரேராக யூஸ் பண்ணுற கிராசரிஸ் எல்லாமே வந்து இந்த அரிசி பக்கெட்டுக்குள்ளே இருக்குங்க. இந்த அரிசி பக்கெட் தாங்க நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு அரிசி பக்கெட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்க.